மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அரசும் தமிழகத்திலும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை முதல்வர் அவர்கள் மாநில அரசு அலுவலகங்களிலே எப்படி லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் இருக்கிறதோ இதே போல மத்திய அரசு அலுவலகங்களிலும் முதல்வராக பதவியேற்றதும் முதல் வேளையாக அவர் கரூரிலே வந்து அந்த உயிரிழந்த மக்களின் படத்துக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று நான் எதிர்பார்த்தேன். நடக்கவில்லை. இப்போதாவது முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை இங்கே சந்திக்க வேண்டும், சந்தித்து ஆறுதல் தர வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பான செயல் என்று நான் கருதுகிறேன். முதல்வர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் அதை வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்னுடைய இரண்டாவது கோரிக்கை, கடந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்கென்றே தமிழகத்தில் சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தது. ஒரு மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடத்தணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அவர்களின் அனுமதியை தர வேண்டும். அதுதான் அந்த சிபிஐயோட சார்ட்டரான டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்டோட பேஸ். மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அரசும் சிபிஐ வழக்கு விசாரணை செய்வதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்திருந்தது. இப்போது பிஜேபி அரசு பதவியேற்றது முதல் வேளையாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை அங்கே பிஜேபி அரசு பிறப்பித்துள்ளது. அதே போல தமிழகத்திலும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், திருச்சி ஏர்போர்ட் இருக்கு, மதுரை ஏர்போர்ட் இருக்கு, இது போல ஏராளமான மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. மாநில அரசு அலுவலகங்களிலே எப்படி லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் இருக்கிறதோ இதே போல மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. எனக்கு தெரிந்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களையும் தங்கத்தையும் வாங்கி வந்த பலர் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு சட்டப்பூர்வமா ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி கேட்கிறாரு. நான் சொல்றது திருச்சி விமான நிலையத்தில் கேட்கும் போது அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி அநியாயமான ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கேட்கிறார். கேட்கும் போது அவர் என்ன அணுகினார், இந்த மாதிரி இந்த கஸ்டம்ஸ் அதிகாரி இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னவென்றால், அவர் நேரடியாக சென்று சிபிஐயிடம் புகார் அளித்தால் கூட சிபிஐ அதிகாரிகள் கையறு நிலையில் இருந்தார்கள். அவங்களால அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. கண்ணு முன்னாடி கஸ்டம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இது போல மத்திய அரசு அலுவலகங்களில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது.